அன்று தொடங்கி இன்று வரை இந்த 13 வருடங்களில் கார்த்திகேயனை ஓரளவுக்கு மேல் புஷ்பாவிடம் நெருங்கவே விட்டதில்லை அவள். புஷ்பாவை சமைத்து வைத்தது தானே அவளுக்கு பரிமாறினாள். காலை வேளைகளில் புஷ்பா அடுப்படியை விட்டு வெளியே வராமல், மாலைகளில் கார்த்திகேயன் தன்னை விட்டும் நகராமல் பார்த்து கொண்டாள். இரவு வெகு நேரத்துக்கு பின் அவனை உறங்க அனுப்பும் ஒரு சில நாட்களில் கூட அவர்களது படுக்கறை கதவு தாளிடப்படாமல் திறந்தே இருக்குமாறு கவனித்து கொண்டாள். மொத்தத்தில் கார்த்திகேயனுடன் ஒரு சில நிமிடங்கள் கூட மனசு விட்டு பேசுவதையோ தன் நிலைமையை சொல்லி ஆறுதல் தேடவோ அனுமதித்ததே இல்லை என்பதுதான் நிஜம். இத்தனைக்கும் அர்த்தம் முதலில் புரியாமல் போனாலும் பல வருடங்கள் ஓட ஓட விவரம் புரியத் தொடங்கின நேரத்தில் ஒவ்வொன்றாக முடிச்சை அவள்கிட்ட தன்னை காட்டிக்கொள்ள அம்மாவிடம் குரூரம் புரிந்து போன நிலையில் அவள் மீதிருந்த வெறுப்பும் அண்ணியின் மீதான அன்பும் சுதாகருக்கு கூடித்தான் போயிருந்தன. ஸ்டாண்டில் இருந்த பேண்ட் ஷர்ட்டுகளை உருவி கையோடு கொண்டு வந்திருந்த பிளாஸ்டிக் வாளியில் போட்டு கொண்டு நகர்ந்த புஷ்பா கார்த்திகேயனிடம் கோபக்குரலை கேட்டு அப்படியே நின்றாள். என்ன செய்கிற தரித்திரம், வாயை திறந்துட்டு பேசேன். எதுக்கு அத்தனை துணியும் அள்ளிக்கிட்டு போகிற? இது என்ன கேள்வி? துணிகளை வாளியில் எதற்கு போடுவார்கள்? சமைக்கவா? சின்னதாக எழுந்த எரிச்சலை அடக்கி கொண்டு துவைச்சிட்டு போட போகிறேன் என்று புஷ்பா முணங்க, கார்த்திகேயன் கையில் இருந்த புஸ்தகத்தை வீசிவிட்டு அருகில் வந்தான். அது தெரியுதுங்க, என்னத்துக்கு என்ன கேட்காம எடுத்துக்கிட்டு போகிறீங்க தான் கேட்குறேன். சட்டை பாக்கெட்டில் பணம் பேப்பர்னு ஏதாச்சும் வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுக்காமலே தண்ணீரில் முக்கிருவியா? இல்லை மூதேவி பேசாத. என்னை கேட்காம நீயே என்ன வேலை செய்கிறதுன்னு கொண்டா. துணிகளை வெளியே எடுத்து ஒவ்வொன்றாய் உதறி பாக்கெட்டுகளை துளாவி எதிலும் எதுவும் இல்லை என்று தெரிந்த பிறகே அவற்றை அவனுக்கு கொடுத்தான். அறை முழுவதும் விரைந்த துணிகளை மறுபடியும் பொறுக்கி எடுத்து வாளியில் போட்டு கொல்லைப்புறத்தை நோக்கி நகர்ந்தவளை பார்த்து, என்ன அழுத்தம் பாரு என்ன கார்த்திகேயன் முணுமுணுப்பது அவளுக்கு தெளிவாக கேட்டது. ஒவ்வொரு ஞாயிறும் தவறாமல் நடக்கும் கூத்துதான் இது. அவனை கேட்காமல் துணிகளை தொட்டால் இப்போது மாதிரி வீசி எறிவான். சரி, கேட்டு விட்டு எடுப்போம் என்றால் அதற்கும் எரிந்துதான் விழுவான். என்னது துவைக்க எடுக்கணும்? என்னடி கேள்வி? அழுக்கு துணிகளை பார்த்தா எடுத்துட்டு போக வேண்டியதானே. இதை கூட எடுத்து மகாராணி கையில் கொடுப்பாங்களாக்கும் மரமண்ட என கேள்விகளை கேட்பான். தவறாமல் இவற்றின் கனகம்மாவும் சேர்ந்து கொள்வாள். நீ ஏன் கார்த்தி இவ கூட அனாவசியமாக மல்லு கட்டிட்டு நிற்கிற? புருஷன் மனசறிஞ்சக்க தெரியாத இவளுக்கு எதுக்கு வீணா இவள்கிட்ட பேச்சை வளர்த்துட்டு போகிற? அந்த மாதிரி நல்ல எண்ணம் எல்லாம் இருந்துட்டா தேவலையே. ஒன்றும் இல்லாததுக்கே இந்த ஆட்டம் போடுது. எதை பேசினாலும் எதை செஞ்சாலும் அது தவறு என்று கண்டுபிடிக்கவும் அதை வைத்து தொடர்ச்சியாக பேசவும் எப்படித்தான் இவர்களால் முடிகிறதோ என்ற ஆச்சரியம் மட்டுமே என்றும் புஷ்பாவுக்குள் இருக்கிறது. துணிகளை தண்ணீரில் ஒரு தரம் நனைத்து சோப்பு போட்டுவிட்டு பக்கெட்டிலேயே அடைத்து வைத்தாள். 10 நிமிஷம்